தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து பைட் 11 monthsல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். ராணுவத்துக்கு மதம் இருக்கு, இஸ்லாமியர்களை ஒரு மாதிரி பார்க்குறாங்க, இந்துக்களை ஒரு மாதிரி பார்க்குறாங்கன்னு ஒரு பிரச்சாரம் போயிட்டு இருக்கு. அது முதல்ல எப்படி பார்க்குறீங்க? ராணுவத்தில் அனைத்து மதங்களும் உண்டு. ஆனால் எந்த மதமும் ப்ரிஃபர்டு ரிலிஜன் சொல்ல முடியாது, எந்த மதமும் பர்சிக்யூட்டட் ரிலிஜன் சொல்ல முடியாது. வழிபடக்கூடிய இடங்களை கோயில்னு சொல்றது இல்லை, சர்ச்சுன்னு சொல்றது இல்லை, மாஸ்க்னு சொல்றது இல்லை, குருத்வாரான்னு சொல்றது இல்லை. நாங்கள் அதை சர்வ தர்மஸ்தல் அப்படிங்கிறோம். சர்வ தர்மஸ்தல்னா அனைத்து மதமும் வழிபடக்கூடிய ஒரு பொதுவான இடம் அப்படின்னு தான் சொல்லுவோம். நல்ல ஒரு சிறந்த இராணுவ அதிகாரி, சிறந்த இராணுவ படை தளபதி தன்னுடைய படையினுடைய நாடியை பார்த்துக்கிட்டே இருக்கணும், பல்ஸ் பார்க்கணும். பல்ஸ் பார்த்து அதுக்கு இந்த மாதிரி இருக்கணும். அப்படி இல்லாமல் அவர் பாட்டுக்கு அவர் வேலையில் இருந்துக்கிட்டு இவங்க பாட்டுக்கு இருந்தாங்கன்னா டிஸ்கனெக்ட் ஆகிடும், மிஸ் மேட்ச். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு வாரமும் பட்டாளம் நிகழ்ச்சியில் இராணுவ அதிகாரியாக இருந்த கர்னல் முருகானந்தம் சார் நிறைய விஷயங்களை நம்மள்கிட்ட பகிர்ந்துட்டு வராங்க. நமக்கு தெரியாத பல விஷயங்கள் அதில் பகிர்ந்துட்டு வராங்க. அந்த வகையில் இந்த வாரமும் பல விஷயங்கள் குறித்து அவங்கள்ட்ட பேசலாம். முதல்ல அவங்களை வரவேற்றலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இந்த இராணுவ விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் சமீபத்தில் ஒரு பெரிய வாத பிரதிவாதங்கள் சமூக வலைத்தளங்களில் போயிட்டுருக்கு சார். இராணுவத்துக்கு மதம் இருக்குது, இஸ்லாமியர்களை ஒரு மாதிரி பார்க்குறாங்க, இந்துக்களை ஒரு மாதிரி பார்க்குறாங்கன்னு ஒரு பிரச்சாரம் போயிட்டுருக்கு. அதை முதல்ல எப்படி பார்க்குறீங்க சார்? இந்திய இராணுவம் பியூர்லி செக்யூலர்னால் மத சார்பற்ற ஒரு அவுட்ஃபிட். ரெண்டு விதமான செக்யூலரிசம் வேர்ல்டில் இருக்குது. கம்யூனிஸ்ட் கண்ட்ரீஸில் செக்யூலரிசம்னா மதத்தையுமே நாங்கள் ஏற்றுக்க மாட்டோங்கிற ஒரு டிஃப்ரெண்ட் செக்யூலரிசம். அதாவது அவங்க கம்யூனிஸ்ட் நாடுகளாக இருந்தோம்னா அங்கே மதமே இல்லை. ப்ரீச்சிங், ப்ராக்டிஸிங் அண்ட் ப்ரொபகேட்டிங் மூணுமே என்னது அங்கே அக்செப்டட் கிடையாது. அட் த சேம் டைம் இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸ் வரையறுத்த நமது முன்னோர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க, செக்யூலரிசம்ங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு அந்த கான்செப்டில் அனைத்து மதத்துக்கும் சம உரிமைகள் உண்டு அப்படின்னு சொல்லி ஒரு கோட்பாடுகளை நிறுவியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்தியன் கான்ஸ்டியூஷன் இறையாண்மைக்கு கீழ் இருக்கிற இந்திய யூனியனுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய இராணுவம் ஒரு ட்ரூலி செக்யூலர் ஃபோர்ஸாக இருக்குது. இராணுவத்தில் அனைத்து மதங்களும் உண்டு. ஆனால் எந்த மதமும் ப்ரிஃபர்டு ரிலிஜன்னு சொல்ல முடியாது, எந்த மதமும் பர்சிக்யூட்டட் ரிலிஜன்னு சொல்ல முடியாது. இப்போ எடுத்துக்காட்டால் பாகிஸ்தான் இராணுவத்தில் அது இராணுவம் இஸ்லாமிய மதத்தை தழுவுது. அது ஓகே. இவன்தோ முகமது அலி ஜின்னாங்கிறவர் ஒரு தீவிர செக்குலரிஸ்ட். அவர் ஒரு ஹைலி ஆங்கிலிசைஸ்டு முஸ்லீம்பாங்க. அவர் அனைத்து ஆங்கில வாழ்க்கை முறையை ஃபாலோ பண்ணவர், பாரிஸ்டராக இருந்தவர், ஆங்கிலிசைஸ்டு முஸ்லீம் அவர். ஆனால் அவர் நிரூபித்த ஒரு நாடாகக்கூடிய பாகிஸ்தான் பியூர்லி தியாலாஜிக்கல் சொசைட்டி ஆகிடுச்சு. தியாலாஜிக்கல் சொசைட்டின்னா மதத்தை பேஸ் பண்ணி வந்த சொசைட்டி. ஸோ மதத்தை பேஸ் பண்ணி வந்த சொசைட்டி ஆகக்கூடிய பாகிஸ்தானில் இராணுவம் நிறைய ஏதாவது ஒரு சிங்கிள் மதம் ஆகக்கூடிய சப்போர்ட்டாக இருக்குது. ஆனால் இந்தியா பொறுத்தவரையிலும் இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்கிற மாதிரி நம்ம செக்யூலர் கான்செப்டை ஃபாலோ பண்ணுறதுனால நம்ம எந்த மதத்தையுமே தூக்கி வைக்கல, தள்ளி வைக்கல. ஸோ இப்போது இது இராணுவத்தினுடைய அவுட்லுக். பட் ஆஸ் அ சோல்ஜர், ஆஸ் அ ஆஃபீஸர், ஆஸ் அ பர்சன் ஹூ பிலாங்ஸ் டு இந்தியன் மிலிட்ரி, எங்களுக்கு எங்களுடைய மதம் எங்கள் ட்ரூப்ஸோட மதம். ட்ரூப்ஸ்னால் என்னது? எங்களுடைய இராணுவ வீரர்களுடைய மதம். இந்த யூனிட்டில் எந்த ட்ரூப்பினுடைய மதம் நிறைய ஃபாலோ பண்ணுறாங்களோ, எந்த ட்ரூப்ஸ் அந்த மதத்தை எடுத்துக்கிறாங்களோ அந்த மதம் தான் எங்களுடைய மதம். இப்போ எடுத்துக்காட்டா ஒரு கிறிஸ்டியன் தாமஸ் அப்படிங்கிறவர் ஒரு ஹிந்து டாமினேட்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு பெட்டாலியனுக்கு போனார்னா அங்கே இருக்கிற அனைத்து கோயில்களுக்கும் அனைத்து கோயில்களுடைய பூஜைகள் எல்லாத்தையுமே அவர் எந்தவித சங்கோஜம் இல்லாமல் ஏற்றுக்குவார். அதே மாதிரி ஒரு ஹிந்துவோ அல்லது நான் ஹிந்து சீக்கியர்கள் எடுத்துக்காட்டால் சில யூனிட்ஸ் இருக்குது, சில யூனிட்ஸ், அதாவது இன்ஃபென்ட்ரி யூனிட்ஸ் இருக்குது, முஸ்லீம் ட்ரூப்ஸ் இருப்பாங்க.
ஜம்மு அண்ட் காஷ்மீர் லைட் இன்ஃபென்ட்ரி, ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரைஃபிள்ஸ், இதிலெல்லாம் முஸ்லீம் ட்ரூப்ஸ் நிறையா இருக்கிறாங்க. முஸ்லீம் ட்ரூப்ஸை கமாண்ட் பண்ணக்கூடிய அதிகாரிகள் இந்துவாக இருந்தாலும், கிறிஸ்டியனாக இருந்தாலும், சீக்கியர்களாக இருந்தாலும், புத்திஸ்டாக இருந்தாலும், நான் முஸ்லீமாக இருந்தாலும், அந்த மதத்தை வந்து அவங்க வந்து என்ன செஞ்சுக்கணும், அதாவது அந்த மத கோட்பாடுகளை அவங்க ஃபாலோ பண்ணும்போது இவங்களும் சேர்ந்து அதை ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி சில யூனிட்ஸ் இருக்குது, அசாம் ரெஜிமெண்ட்னு இருக்குது. அந்த அசாம் ரெஜிமெண்ட்டில் பியூர்லி லார்ஜ் நம்பர் ஆஃப் கிறிஸ்டியன் ட்ரூப்ஸ் இருப்பாங்க. நாகா ரெஜிமெண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் கிறிஸ்டியன் ட்ரூப்ஸ் இருக்கிறாங்க. அந்த கிறிஸ்டியன் ட்ரூப்ஸில் வந்து சர்ச்சஸ் இருக்கும். சர்ச்சு உள்ளுக்கு நம்ம அதிகாரிகள் என்ன செய்வாங்க, மாஸ் செலிப்ரேட் பண்ணுவாங்க. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்ன தான் எப்படி செஞ்சாலும் கூட அந்த மதத்தினுடைய அடுத்த மதத்தினுடைய ஒரு முக்கியத்துவத்தையோ அல்லது அடுத்த மதத்தினுடைய ஒரு 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 நல்ல ஒரு குணங்களையோ என்ன செய்ய மாட்டாங்க, மட்டம் தட்ட மாட்டாங்க. அதனால் டு சம்மிட் அப் ரிலீஜன் அண்ட் மிலிட்ரியை பொறுத்தவரையிலும் நாங்கள் மிலிட்ரியில் வழிபடக்கூடிய இடங்களை வந்து கோயில்னு சொல்கிறதில்ல, சர்ச்சுன்னு சொல்கிறதில்ல, மாஸ்க்குன்னு சொல்கிறதில்ல, குருத்வாரான்னு சொல்கிறதில்ல. நாங்கள் வந்து அதை சர்வ தர்மஸ்தல் அப்படிங்கிறோம். சர்வ தர்மஸ்தல்னால் அனைத்து மதமும் வழிபடக்கூடிய ஒரு பொதுவான இடம் அப்படின்னு தான் சொல்லுவோம். இப்போது வெலிங்டன் மெட்ராஸ் ரெஜிமெண்டல் சென்டர் இருக்குது. அங்கே ஒரு பெரிய ஒரு முருகன் கோயில் இருக்குது, ரொம்ப அழகான முருகன் கோயில். அந்த முருகன் கோயிலில் உள்ளுக்கு போனீங்கன்னா முருகன் இருப்பார், நடுநாயகமாக காட்சியளிப்பார் முருகன். தன்னுடைய சென்ட்ரல் டயட்டி, அதாவது சாங்டம் சாங்டோரியம்னு சொல்கிறது கருவறை, அது வந்து முருகன் இருப்பார். ஆனால் கூடவே விநாயகர், இந்த பக்கம் அனுமான், இந்த பக்கம் அந்த இஸ்லாமியர்களுடைய கபான்னு சொல்லுவோம்ல அந்த ஃபோட்டோ, ஜீசஸனுடைய ஃபோட்டோ, புத்தருடைய ஃபோட்டோ, ஜைனர் மகாவீரருடைய ஃபோட்டோ, அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவனுடைய ஃபோட்டோ, அனைத்து ஃபோட்டோக்களும் இருக்கும். ஸோ அதனால் அது வந்து சர்வ தர்மஸ்தல் அப்படின்பாங்க. ஆனாலும் எந்த ட்ரூப்ஸ் ஃபாலோ பண்ணதோ ரிலீஜனை, அந்த ரிலீஜனை தான் இராணுவ அதிகாரிகள் எடுத்து கொண்டு போகணும். அந்த பெட்டாலியன் இருக்கும்போது அதிகாரிகள் பல இடத்துக்கு போவாங்க. ஆகவே அதிகாரிகள் அந்த பெட்டாலியனில் இருக்கும்போது அவங்க தன்னைத்தானே மோல்டு பண்ணிக்கும். இப்போ இந்த ட்ரூப்பில் இருக்கிற ஒரு நபர் வேறு ஒரு வழிபாட்டுக்கு அந்த ட்ரூப்பால் போகணும், நீங்கள் அங்கே போய் வழிபடணும் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் அவருக்கு உள்ள விருப்பம் கன்சிடர் பண்ணப்படுமா? ஒருவேளை அவருக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவருக்கு விலக்கு அளிக்கப்படுமா? அப்படிலாம் விலக்கு அளிக்க முடியாது. ஏன் முடியாதுன்னா, இராணுவம் வந்து வாலண்டரியாக கம்பல்சரியான ஒரு சுச்சுவேஷன். வாலண்டரியாக கம்பல்சரி. மந்திர் பரேட் அப்படிம்பாங்க. மந்திர் பரேட்னா என்னது? மந்திர் பரேட். இந்த கேள்வி வந்து முத சேர்ற இராணுவ வீரர்களுக்கு வரும். ஆனால் அது முடியாது. மந்திர் பரேட் இருக்கும். அங்கே பிலிப்புங்கிறவன் வந்து அந்த மந்திர் பரேடு நடக்கும்போது அங்கே இருக்கிற குத்து விளக்கு என்ன செய்வான், சுத்தம் பண்ணி ரெடி பண்ணி வைப்பான். புரியுதுங்களா? அதே மாதிரி வந்து குர்தாஸ்மான்கிற ஒரு சீக்கியன் வந்து அந்த படம் கிருஷ்ணரோட படத்தை என்ன செஞ்சு வைப்பான், சுத்தம் பண்ணி வைப்பான். அங்கே ஒரு கோஆப்ரேஷன் என்ற ஒரு கூட்டு முயற்சி வந்து அங்கே பிரதிபலிக்குது பார்க்குறதுக்கு. அதனால் வந்து மந்திர் செலிப்ரேஷன்ஸ் வந்து சிம்பிள் செலிப்ரேஷன்ஸ் கிடையாது. இட்ஸ் வெரி ப்ராசஸ் பரேடும்பாங்க. எவ்ரி சண்டே நான் இருந்த யூனிட் 214 ராக்கெட் ரெஜிமெண்ட்ங்கிற யூனிட்டில் வந்து கிட்டத்தட்ட 65% 70% இந்துஸ் இருந்தாங்க, 5% முஸ்லீம்ஸ் இருந்தாங்க, ஒரு 5% கிறிஸ்டியன்ஸ் இருந்தாங்க, ஒரு 15 to 20% சீக்கியர்கள் இருந்தாங்க. ஆச்சுங்களா? அந்த சீக்கிரம் நாங்கள் மந்திர் பரேடு வைப்போம். வச்சோம்னா குருபுரப்னு ஒரு இடம், குருநானக் தேவ்ஜியோட பர்த்டே அந்த 3 நாளைக்கு முன்னாடி அர்தாஸ் ஆரம்பிக்கும். நாங்கள் வந்து என்ன செய்வோம், நாங்கள்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். அதனுடைய குருநானக் ஜியோடைய அந்த வழிபாடுகளை ஃபாலோ பண்ணுவோம். அதே மாதிரி கிருஷ்ண ஜெயந்தினம்னா எல்லோரும் வந்து அந்த கிருஷ்ணர் பிறந்தவொடனே அந்த நைட்டு 12 மணிக்கு ஒரு பொம்மையான ஒரு தொட்டில் இருக்கும்ல, அதை தாலாட்ட லேடிஸ் எல்லாம், எல்லா லேடிஸ் வந்து அதை செய்வாங்க. அதெல்லாம் இந்த மாதிரி எவ்ரிபடி வாஸ் இன்வால்வ் இன் டூயிங் தட் திங். அண்ட் அந்த இதில் வந்து வேறுபாடுகளே எனக்கு இராணுவத்தில் இருந்தவர்களும் சரி இப்போவும் சரி எனக்கு மதத்தினுடைய ரீதியில் வந்து ஒரு டிஃப்ரென்சியேஷன் எனக்கு இன்னும் தெரியவே இல்லை. இப்போ இராணுவத்துக்குள்ளே வேறுபாடு இல்லைன்னு சொல்கிறீங்க, ஆனால் வெளியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இராணுவத்தை நோக்கி கமெண்ட் பண்ணுறாரு அப்படின்னா அதற்கு என்ன நடவடிக்கை இராணுவத்தால் எடுக்க முடியும்? குறிப்பாக எடுக்க மாட்டோம். இல்லை, குறிப்பாக சார் சிலர் வந்து இப்போ இராணுவம் வந்து இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இருக்குது, அல்லது இவங்களை வச்சு நாங்கள் அவங்கள அட்டாக் பண்ணிட்டோம், அப்போது உங்கள் சகோதரர்களை வச்சு உங்களை அட்டாக் பண்ணுறோங்கிற மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் அதெல்லாம் வந்து இராணுவம் என்ன செய்யும், நெக்லெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். எங்களுடைய ஃபோக்கஸ் தான் முக்கியம். ஆஸ் லாங் ஆஸ் அங்கே உள்ளுக்கு வேலை செய்கிறவங்க வந்து மனசில் ஒரு வேறுபாடு இல்லாமல் இருக்கிறவர்களும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. வெளி விஷயங்களை இராணுவம் எடுத்துக்காது. இராணுவம் பியூர்லி வெரி 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 டீப்லி இன்டு இட்ஸ் ஃபோக்கஸ்டு டார்கெட், ஃபோக்கஸ்டு எய்ம், ஃபோக்கஸ்டு அவருடைய அப்ஜெக்டிவ். ஸோ அதனால் வந்து அதாவது கமெண்ட்ஸ், விமர்சனங்கள் அண்டு கேலி
இதுக்கெல்லாம் வந்து ஜாஸ்தி அங்கே இடமே கிடையாது. சில அவதூறுகள் வந்தாலும் போயிட்டே இருப்போம். நம்ம அவதூறுகள் அது பாட்டுக்கு போவோம். பட் நாங்கள் வந்து கரெக்டாக இருப்போம். ஏன்னா நம்ம கரெக்டாக இருந்தோம்னா அது அவதூறுகள் என்ன ஆகிடும், பொய்யாக்கப்படும் போது அவதூறுகளை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. அண்ட் செகண்ட்லி, இந்தியா மாதிரி ஒரு ஃப்ரீ சொசைட்டி, லாட் ஆஃப் ஃப்ரீடம் ஃபார் ஜேர்னலிசம், லாட் ஆஃப் ஃப்ரீடம் ஃபார் அதாவது கமெண்ட்ஸு, சோஷியல் மீடியா, இந்த மாதிரி இருக்கும்போது அவதூறுகளெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்மளுடைய அதாவது டே டு டே ஆக்டிவிட்டீஸ், நம்மளுடைய ஃபங்க்ஷனிங் வந்து அவதூறுகள் டிபெண்ட் ஆகியோ அல்லது டிஸ்டர்ப் ஆச்சுன்னா நம்மளால் ஃபங்க்ஷனே பண்ண முடியாது. நம்ம கரெக்டாக போயிட்டுருக்கணும். உண்மையிலுமே ஒரு தப்பு நடந்தாலும் அந்த தப்பு வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி அதை சரி பண்ணணுன்னு தான் சொல்லுவாங்க ஒழிய, அதை வந்து நாங்கள் அந்த தப்புன உடனே அந்த அவதூறுக்கு என்ன செஞ்சுட்டு இருக்க மாட்டோம், கவுண்டர் லாஜிக், கவுண்டர் நரேட்டிவ் பண்ணி டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். வி வில் கீப் கோயிங் இன் அவர் ஃபோக்கஸ் அண்ட் பாத். அந்த பாத் கரெக்டாக இருக்கும். அது மட்டும் நான் முதல்ல சொன்ன மாதிரி என்ன பாத், அதாவது நமக்கு நிஷான், அந்த பாத்தில் போயிடும். எதற்காக கேட்குறோன்னா சார், வெளியிலேருந்து சொல்லக்கூடிய ஒரு கருத்து ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ராணுவ கூடாரத்தில் ஒரு சின்ன சலசலப்பை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கும். அப்போ அந்த மாதிரி நேரம் வாய்ப்பு இல்லையே. நாம் இப்போ சொல்லும் போதே நம்ம வந்து ஃபோக்கஸ், அதாவது ஒரு டிஃப்ரென்சியேஷனுக்கு வந்து ஸ்கோப்பே இருக்காது அங்கே. அதாவது டிஃப்ரென்சியேஷனுக்கு ஸ்கோப்பே இருக்காது. இருந்தால் தானே இவங்க சலசலப்பு வரும். இல்லவே இல்லையே. அங்கே எல்லாரும் வந்து நம்ம யூனிட் வந்து எல்லாருமே ஒரே ஒரு பாயிண்டில் இருக்கிறோம்னு நினைக்கும் போது வேற ஒரு பாயிண்டில் இருக்கிறவங்க நினைக்கிறதுக்கு அங்கே அர்த்தமே கிடையாது. அண்ட் வேற ஒரு பாயிண்டில் இருக்கும் யாரும் நினச்சா அதை வந்து வேற வழியாக நாங்கள் டீல் பண்ணுவோம். நான் சொன்னேன்ல முதல்லையே, ரோல் கால்ங்கிறமே, இதெல்லாம் வந்து எங்கே வரும்னா அன்அஃபிஷியல் டாக்கிங், அன்அஃபிஷியல் இந்த ரூமர் அதில் வரும். அதெல்லாம் பார்த்து கவனித்து அதை என்ன செஞ்சுருவோம், இந்த மாதிரி செய்யக்கூடாது. போதனைகள், சிறந்த போதனைகள், மாரல் லெக்சர்ஸ், இது வந்து என்ன செய்யும், நம்மளுடைய ட்ரூப்ஸுக்கும் நம்மளுடைய ஆஃபீஸர்ஸை என்ன செஞ்சு வைக்குது, வெளியில் இருக்கிற கெட்ட காற்று, துர்காற்று நம்மளை தாக்காமல் இருக்கிற மாதிரி நாம் வந்து என்ன செஞ்சுக்கிட்டே இருப்போம், அவங்கள சொல்லிகிட்டே இருப்போம். இது வந்து ஆஃபீஸருடைய ஒரு பெரிய ஒரு பொறுப்பு, அதிகாரிகளுடைய ஒரு பெரிய ஒரு கடமை என்னென்னா, வெளியில் இருக்கிற கெட்ட ஐடியாலஜிஸ் அண்ட் அதாவது பிரிவினை வாதம் வந்து இராணுவ கூடாரத்தின் உள் வந்து கூடாரத்தை ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எங்களுடைய ஒரு ப்ரைமரி அப்சர்வேஷன் அண்ட் ஃபாலோஅப்பாக இருந்துகிட்டே இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு எஸ் தெர் ஆர் சர்டன் ஈவெண்ட்ஸ் இருக்குது, வந்திருக்கு. அது வந்து பல 100-200 பேர் இருக்கிற இடத்துல ஏதோ 1-2 பிளாக் ஷீப் இருக்கலாம். பட் அது வந்து எங்களுக்கு பெருசாக என்ன செய்யாது, டிஸ்டர்பன்ஸோ அல்லது அதை வச்சு இந்த கம்ப்ளீட் மீதி இருக்கிறவருடைய ஆளுங்களுடைய ஃபங்க்ஷனிங்ஸ் வந்து மாறிக்கிட்டோ அல்லது சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. போதனைகள் சொன்னீங்க, அது போதனைகள்லாம் எத்தனை நாளைக்கு ஒரு முறை அந்த உங்கள் ட்ரூப்ஸ்க்கு கொடுக்கப்படும் சார்? எப்பப்பெல்லாம் அவனுக்கு தேவையோ எப்பப்பெல்லாம் வெளியில் ரொம்ப தீவிரமான ஆக்டிவிட்டீஸ் மோசமாகிட்டு இருக்குன்னு நினைக்கிறோமோ எப்பப்பெல்லாம் பல்ஸ் அதாவது நாடி பார்த்துக்கிட்டே இருப்போம். நாடி வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். நல்ல ஒரு சிறந்த இராணுவ அதிகாரி, சிறந்த இராணுவ படை தளபதி தன்னுடைய படையினுடைய நாடியை பார்த்துக்கிட்டே இருக்கணும். பல்ஸ் பார்த்து அதுக்கு இந்த மாதிரி அவன் இது பண்ணணும். அப்படி இல்லாமல் அவர் வேலையில் இருந்துக்கிட்டு இவங்க பாட்டுக்கு இருந்தாங்கன்னா டிஸ்கனெக்ட் ஆகிடும், மிஸ்மேட்ச் ஆகிடும். ஸோ அதனால் அந்த நல் போதனைகளை நாம் வந்து இராணுவத்தில் அதை அடிக்கடி இது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ வந்து என்ன ஆகும், இராணுவ வீரர்கள் கட்டுக்கோப்பாக இருப்பாங்க. கட்டுக்கோப்பாக இருந்தால் இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி வெளி தாக்கம் இருக்காது. வெளி தாக்கம் இல்லாதவர்களும் எங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.